ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். இன்றைக்கி என்ன வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய டே ரொட்டீன் தாங்க. இது சாட்டர்டே எடுத்த விலாக் தான். சாட்டர்டே ஆஃப்டர்நூன் மேலே என்னுடைய டே எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி சனிக்கிழமை இல்லைங்களா? ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சு இட்லியும் தக்காளி குருமாவும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். சனிக்கிழமை எப்போவுமே ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு வருவேன். 108 தடவை 1008 தடவைன்னு இந்த மாதிரி ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நான் ஒரு 28 அந்த மாதிரி ஒரு கவுண்ட் டவுனில் நான் எழுதுவேன். எப்போவுமே ஒரு லைன், அந்த லைன் மட்டும் எழுதிட்டு வருவேன். இது எங்கள் மாமியாரோட பழக்கம். அதை அப்படியே நானும் சேர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் மட்டும் இல்லை, அக்காவும் தான், 2 பேருமே எப்போவுமே எழுதுவோம். குட்டீஸுங்கெல்லாம் கீழே இருந்தால் கண்டிப்பாக சாமி கும்பிட்றதுக்கு விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு குட்டீஸுங்களெல்லாம் மேலே அனுப்பிச்சி விட்டேங்க. மேலே இருந்தாங்கன்னா தான் இங்கே நான் கீழே சாமி கும்பிட முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக சாமி கும்பிட விட மாட்டாங்க. காலையில் இட்லி ஊற்றியிருந்தேன். 5 இட்லி தாங்க ஊற்றியிருந்தேன். குழந்தைங்களுக்காக ஊற்றியிருந்தேன். அது மீதி 2 இட்லி இருந்துச்சு. சரி, அதவே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தான் சாப்பிட்ருந்தேன். மற்ற எல்லாத்துக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டேங்க. சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பாட்டுக்கு தண்ணி அடுப்பில் வச்சுட்டேன். சாப்பிட்டு முடித்ததையுமே தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. சரி, கையோட அரிசி போட்டு சாப்பாடு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. மதியம் லஞ்சுக்கு பாவக்காயும் வாழைக்காயும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாவக்காய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாவக்காய், உருளைக்கிழங்கு, இந்த 2 காயும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கை விட பாவக்காய் ஒரு படி மேலேயே பிடிக்கும். அவ்வளோ சூப்பரான காய். ஆனால் நிறைய பேர்த்துக்கு அது செய்ய தெரியறதில்ல. ரொம்ப கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்றாங்க. டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காய். நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். என் ஹஸ்பண்ட் பாவக்காய் சாப்பிடவே மாட்டார். ஸோ அதுக்காக அவருக்கு வாழைக்காய் தான் எடுத்து வச்சுருந்தேங்க. பாவக்காய் செய்கிறதுக்கு நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேங்க. 4 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் தொளிக்கும் போது இந்த மாதிரி கொடியில் தொளிச்சிட்டிங்கன்னா கூட அந்த தொல்லியெல்லாம் டஸ்ட்பினில் போட்டுக்கலாம். கிச்சன் மேடை நீட்டாகவே இருக்கும். வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கடலப்பருப்பு 2ம் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கட்டும். அது வதங்குறதுக்குள்ளே நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம். தக்காளி கட் பண்ணும்போது எப்போவுமே ஒரு பிளேட்டை வச்சு நம்ம தக்காளி கட் பண்ணோன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஜூஸ் ஃபுல்லாக அந்த தட்டிலையே இருந்துக்கும். இதே கட்டிங் போர்டில் வேஸ்ட்டாகி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரெசிபிக்கு தக்காளி ஜூஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் பிளேட் வச்சு கட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணி ஒரு வதக்கி விட்டு கப்புன்னு மூடி வச்சுருங்க. தக்காளி ஒரு 5 நிமிஷத்துலேயே தண்ணி விட்டுரும். அதுக்குள்ளே நம்ம சாப்பாடு வெந்துருச்சு. சாப்பாடை வடிக்கிறதுக்கு வச்சுட்டு அது வடியட்டும். அதுக்குள்ளே இங்கே தக்காளி தண்ணி விட்டுருக்கும். தக்காளி பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இப்போ நம்ம பாவக்காயை ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி, உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கப்புன்னு மூடி வச்சுருங்க. பாவக்காய் வெந்துக்கிட்டே இருக்கட்டும். காலையிலேயே மாவு முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சுருந்தேங்க. ஸோ அரிசியை சைட் பை சைட் ஆட்டிடலான்னு சொல்லிட்டு கிரைண்டரில் போட்டு விட்டுட்டேன். எங்கள் மாமியார் நான் பார்த்துக்கிறேம்மா, நான் அரிசி ஆட்டிக்கிறேன், நீ போய் குக்கிங்கை கம்ப்ளீட்டாக முடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தக்காளிக்கு தக்காளி ரசம் வைக்கிறதுக்கு தக்காளி வேக போட்டிருந்தேன். ஸோ கையோட ரசத்தை கரைச்சி தக்காளியும் தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட ரசத்தை கரைச்சிட்டேங்க. ரசம் எப்போவுமே தக்காளி ரசம் செய்யும்போது தக்காளி ஒரு வடிகட்டியில் வடித்து இது பண்ணிங்க அப்படின்னா அந்த திரியாக இருக்கிறது இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும்.
பாவக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாவக்காய் வெந்துருச்சு. பாவக்காயில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை போட்டு நல்லா கலந்து இறக்கிட்டோம் அப்படின்னா பாவக்காய் பொரியல், சூடான சுவையான பாவக்காய் பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். கையோட வந்து வாழைக்காயை தாளித்து விட்டுறலான்னு சொல்லிட்டு நான் பாவக்காய் தாளித்த அதே கடாயில் வாஷ் பண்ணி வாழைக்காய் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து தான் வாழைக்காய் கட் பண்ணி கொடுத்துட்டு போனார். இங்கே பக்கத்தில் தான் வேலை அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு வந்தார் காஃபி குடிக்கிறதுக்கு. வந்து எனக்கு வாழைக்காய் கட் பண்ணி கொடுத்துட்டு வந்து சரி ரெடி பண்ணு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். ஸோ அதனால் வந்து டக்குன்னு வந்து வாழைக்காயை வந்து தாளித்து விட்டுட்டேன். ரசமும் சைட் பை சைட் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் மாமியார் தான் வந்து 2 உரல் வந்து எடுத்துட்டாங்க. 3வது உரலுக்கு வந்து போட்டு விட்டுருந்தாங்க. தினமும் எங்கள் வீட்டில் வந்து மாவு கண்டிப்பாக வேணும். தினமும் இட்லி, தோசை இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. எப்படியும் வந்து வாரத்துக்கு ஒரு 5, 6 படியாவது அரிசி ஆட்டி எடுத்து வச்சுருவோம். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் எல்லாருமே இட்லி, தோசை தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடு கூட வேண்டாம் எனக்கு தோசை சுட்டு கொடுத்துட்றியா அப்படிங்கிற மாதிரியான ஆளுங்க தான் எங்கள் வீட்டில் நிறைய பேர். ஸோ அதனாலேயே வந்து இட்லி, தோசை மாவு வந்து டக்குன்னு முடிஞ்சிரும். வாழைக்காயும் ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆனதையும் வாழைக்காயும் மாற்றி போட்டுட்டேன். மாற்றி போட்டு எல்லாம் கொண்டு போய் டைனிங் டேபிளில் வச்சுட்டேன் அப்படின்னாவே குக்கிங் ஓவர். இனி வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரமெல்லாம் விளக்கி வச்சேன் அப்படின்னாவே ஆல்மோஸ்ட் கிச்சன்லேருந்து வெளியே வந்துடலாம். அதுக்குள்ளே வந்து தம்பி வந்து கூப்பிட்டான். வெளியே ஜேசிபி சவுண்டு கேட்குது, வாம்மா என்னை கூட்டிகிட்டு போய் காமி அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஊரில் வந்து ரோடு வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ தான் ரோடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து வீக்லி ஒரு 2, 3 டைமாவது ஜேசிபி வந்துடும். ஸோ அதனால் வந்து தம்பிக்கு ஜேசிபி வண்டினா ரொம்ப பிடிக்கும். அதை வேடிக்கை பார்க்குறக்காக வெளியே என்னை கூட்டிகிட்டு வந்துட்டான். கொஞ்ச நேரம் நின்று அவனுக்கு வேடிக்கை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா கிச்சன் க்ளீனிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. சிங்க் ஃபுல்லாக பாத்திரம். அதை குக்கிங் பண்ணோம்னாலும் பண்ணலைனாலும் சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் இருக்கிறத மட்டும் மாற்றவே முடியல. குட்டீஸுங்களுக்கு லீவாக இருக்கிறதுனாலயே இந்த ப்ராப்ளம். டீ குடிச்சிட்டு கொண்டாந்து டம்ளர் உள்ள போட்டுறது, தண்ணி குடிச்சிட்டு கொண்டாந்து உள்ள போட்டுறது, பாத்திரத்தை எடுத்து டீ காஃபி வைக்கிறேன், சாப்பாடு செய்கிறேன்னு இவங்களா செஞ்சுட்டு அந்த பாத்திரத்தையும் கொண்டாந்து சிங்குக்குள்ளே தான் போடுறாங்க. என்னதான் சிங்குக்குள்ளே பாத்திரம் விளக்குன பாத்திரமே போட்டாலும் விளக்கி தானே நம்ம எடுத்து வச்சாகணும். வேறு வழியே இல்லை. எல்லா பாத்திரமும் விளக்கி கழுவி எடுத்து வச்சேன். அந்த தண்ணி எல்லாம் சொட்டினதுக்கப்புறமா கையோட அந்த பாத்திரங்களை இருக்கிற இடத்துலையே வச்சுட்டோம் அப்படின்னா தான் ஒரு பெரிய நிம்மதி. கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது டைம் 2 மணி ஆயிடுச்சு. சரி கையோடு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு பாவக்காய் வச்சு சாப்பிட்டா அப்படியே சூப்பராக இருந்துச்சுங்க. 12:30க்கெல்லாம் குழந்தைங்களுக்கு ஊட்டிட்டேன். ஸோ அதுங்கெல்லாம் குட்டீஸுங்கெல்லாம் மேலே போய் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே போனேன். மேலே போய் பார்த்தா நான் வீடு கட்டியிருக்கேன் பாரும்மா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி காமிச்சான். சூப்பராக இருந்துச்சு. பாப்பா, தம்பி எல்லோரும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு 3 மணியும் இருக்குங்க. திடீர்னு காற்று புயல் மாதிரி அப்படியே பயங்கரமாக காற்று வீசி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. திடீர்னு மழை வந்துருச்சு. வெயிலும் அடிக்குது, அதே சமயம் மழையும் பெய்யுது. என்னடா மாயாஜலமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சரியான மழைங்க. பால்கனி ஃபுல்லாக வந்து டோர் க்ளோஸ் பண்ணாமல் விட்டதுனால பால்கனியில் இந்த சோஃபா எல்லாமே நனைஞ்சிருச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பெஞ்சிருக்கும். அந்த மழைக்கே வந்து சோஃபாலாம் நனைஞ்சிருச்சு. எனக்கு தெரியல, குட்டீஸுங்க ஓப்பன் பண்ணியிருந்திருக்காங்க, எனக்கு தெரில. கொஞ்ச நேரம் கழித்து மழை நின்னதையுமே மேலே போய் பார்த்தோம். அந்த வெயிலுக்கு சூப்பராக ரெயின்போ தெரிஞ்சுது. குட்டீஸுங்களெல்லாம் கூப்பிட்டு காமிச்சா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. மேலே மாடியில் வந்து மழை தண்ணி நிற்கிறதுலலாம் செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. குட்டீஸுங்கெல்லாம் ரெயின்போ பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இது என்ன கலர் கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அது எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.